Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. ஓகேங்களா, டெய்லியும் எடிட்டோரியல் வேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்துருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்அகாடமியில் ஃப்ரீ கோர்சஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நரேஷ் சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட ப்ரொஃபைல் மட்டும் இல்லை, நிறைய பேரோடது இருக்கும், யாரது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, சாரோட ப்ளஸ் க்ளோஸ் போயிட்டுருக்கு. மார்னிங் 10:30க்கு ரீசனிங் மெயின்ஸ் மார்க் போயிட்டுருக்கு, 12:30க்கு சிஏ ரிவிஷன் போயிட்டுருக்கு. 22ndலேருந்து நிறைய நியூ பேஜஸ் லான்ச் ஆகுது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் தருவாங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அன்அகாடமியில் நியூ ஆஃபர் போயிட்டுருக்கு, 23rd டிசம்பரோட முடியுது. 1 இயருக்கு எடுத்திங்க அப்படின்னா 3 months அடிஷ்னலாக கொடுக்குறாங்க, 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்க அப்படின்னா 6 months அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, எவ்ரி சண்டே கேம்பட் போகுது இல்லையா, இதில் எக்ஸாம் தயவு செஞ்சு எழுதுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய ப்ரைஸஸ் கூட இருக்குது. எக்ஸாம் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஒரு நிமிஷம், சாரி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற எடிட்டோரியலோட டாபிக் பார்த்துக்கோங்க. பர்சிஸ்ட் வித் ப்ரோப் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிற எடிட்டோரியலோட டாபிக். ஓகேங்களா? இந்த டாபிக் பற்றின ஃபஸ்ட்டு நான் வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாபிக் பற்றின ஒரு அவுட்லுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த பெகாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் மூலயமா எல்லா பொலிட்டிஷியன்ஸையும் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ரைஸ் ஆச்சு இல்லையா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான், சரி, அதை பற்றின இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், பர்சிஸ்ட். பர்சிஸ்ட் அப்படின்னா என்னது? கண்டினியூ இன் an ஒப்பீனியன் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன்ஸ்பைட் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆர் அப்போசிஷன். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சிரமமோ இல்லை ஒரு எதிர்ப்போ இருந்தாலும் அந்த விஷயத்தை கைவிடாமல் கண்டினியூஸாக பண்ணுறது. ஓகேங்களா? நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாலும் நான் இந்த விஷயத்தை வந்து கைவிட மாட்டேன், கண்டிப்பாக இதை கண்டினியூஸாக பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பர்சிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கீழே இருக்கிறது தான் அதுக்கான சினானிம்ஸ். இது சென்டென்ஸ் பாருங்கள், த மைனாரிட்டி ஆஃப் டிரைவர்ஸ் ஹூ பர்சிஸ்ட் இன் ட்ரிங்கிங். ஒன்றும் இல்லை, ட்ரைவ் பண்ணும்போது ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பட் கொஞ்சம் டிரைவர்ஸ், மைனாரிட்டி இங்கே அப்படின்னா கொஞ்சம் டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னமும் அந்த குடிப்பழக்கத்தோடு தான் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க இன்னும் அந்த குடிக்கிறத ஸ்டாப் பண்ணல, குடிச்சிட்டு ட்ரிங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ப்ரோப். ப்ரோப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தரோ இன்வெஸ்டிகேஷன் இன்டு எ க்ரைம் ஆர் அதர் மேட்டர். ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப தரவாக வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா? என்கொயரி பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம் நேற்றைய வேர்டில். என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விசாரிக்கிறது, ஆய்வு பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் சர்ச் பண்ணுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறது. அதுதான் வந்து இது ப்ரோப் அப்படிங்கிற சினானிம்ஸ்க்கு ஸ்க்ரூட்டினியும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, எ ப்ரோப் இன்டு சிட்டி ஹால் கரப்ஷன் அப்படின்னா என்னென்னா, நகராட்சி மன்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நகராட்சி மன்ற ஊழலை குறித்து விசாரணை நடத்திட்டுருக்காங்க. நகராட்சி மன்ற ஊழல் குறித்து விசாரணை நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ப்ரோப் இன்டு சிட்டி ஹால் கரப்ஷன் அப்படின்னா, சிட்டி ஹால் அப்படின்னா நகராட்சி மன்றம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பெகாசஸ் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரு, iOS ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேலில் உள்ள சைபர் ஆம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலயமா இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2021 உள்ள எல்லா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14.6 iOS எல்லாத்துலேயுமே வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பைவேர் சாஃப்ட்வேர் தான். என்னென்னா நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே அது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். நம்ம கூட மொபைல் அதை இன்ஸ்டால் பண்ணி வைக்கும்போது அங்கே என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே அது கலெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள கண்காணிக்கலாம். இதனால தான் இப்போது அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு, எல்லா பொலிட்டிஷியன்ஸையும் வந்து இதை வச்சு கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம எக்ஸாம் எழுத போனாலே அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு
சென்டென்ஸ் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களை சிசிடிவி அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு, கண்காணிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சர்வேலன்ஸ் அப்படின்னா அந்த கண்காணிப்பு கீழே நீங்கள் இருக்கீங்க, அது உங்களை கவனிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. அதுதான் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது, கண்காணிக்கிறது, வாட்ச் பண்ணுறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளாக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணுறது, தனியாக ஸ்பெஷலாக சொல்லுவோம்ல, இண்டிகேட் பண்ணி சொல்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃப்ளாக் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேரலெலாம் நமக்கே தெரியும் இல்லையா, பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். சிமிலர், பேரலல் அப்படின்னா சிமிலர் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், இட் இஸ் நோ சர்ப்ரைஸ். இது வந்து ஒரு ஃப்ரேஸு. என்ன அப்படின்னா, அன்சர்ப்ரைசிங்லி அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், யாராவது உங்களுக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸாக இல்லையா, ஷாக்கிங்காக உங்கள்கிட்ட கேட்டால், இல்லை எனக்கு இது நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் தான், ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சுச்சுவேஷன் தான். ஆல்ரெடி எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான், அதனால் இதில் எனக்கு பெருசாக ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. அப்போது இப்போ கம்மிங் பிபிஎஸ் பிஓஆர் கிளர்க் ஏதாவது ஒன்றுலாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து இப்படி கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் ஹாப்பியாக கேட்கும்போது, இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன், கண்டிப்பாக எனக்கு கிளியர் பண்ணணும் ஹோப் இருந்துச்சு, ஸோ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. ஆல்ரெடி நடக்கிறது எனக்கு தெரியும், ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஸ்டே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸ்டேனா என்ன சொல்கிறது, தங்குறது அப்படின்னு சொல்லி நமக்கு நார்மலாக மீனிங் தெரியும். பட் அப்படின்னா என்னென்னா, போஸ்ட்பான் பண்ணுறது, ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அப்படியே நிறுத்தி வைக்கிறது, ஒத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் புட் ஆஃப், டிலே, டிஃபர், ஹோல்ட் ஆஃப், இது எல்லாமே வந்து புட் பேக், இது எல்லாமே வந்து ஸ்டே அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துறது, அவங்களுடைய டியூட்டி, டாஸ்க், ஆக்டிவிட்டி, அசைன்மெண்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்லை ஒரு ஃபார்மையோ சொல்கிறது. எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. கான்ஸ்டியூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்த வடிவமைக்கிறது இல்லைனா ஒழுங்கமைக்கிறது. ஓகேங்களா. வடிவமைக்கிறது வேறு, ஒழுங்கமைக்கிறது வேறு, ரெண்டுக்கும் மீனிங் பார்த்துக்கோங்க, ரெண்டு வேர்டுக்கும். கான்ஸ்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்த வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஒரு விஷயத்த புதுசாக ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஃபார்ம் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுதான் வந்து கான்ஸ்டியூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், டேக் நோட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. பே அட்டென்ஷன் ஆர் டு நோட்டீஸ் சம்திங் அண்ட் ட்ரை டு ரிமெம்பர் இட் பிகாஸ் யூ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறது, பே அட்டென்ஷன். டேக் நோட் அப்படின்னா, இப்போது கிளாஸ் நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னா, நம்ம கவனித்து அவங்க சொல்கிறதுல எது நமக்கு இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்துப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான் நோட்ஸ் எடுக்கிறது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தானே அந்த நோட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். சும்மா இருக்கும்போது ஏதாவது எழுதிட்டு நம்ம கிறுக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்த வந்து கூர்ந்து கவனிக்கிறது, ஏன்னா அந்த ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் இல்லையா, கவனிக்கணும், அதை நினைவில் வச்சுக்கணும், ஏன்னா அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நினைக்கிறதுனால தான் கவனிக்கணும்னு நினைப்போம். ஸோ டேக் நோட் அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அந்த விஷயத்த கவனிக்கணும், அதுதான். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், when the people speak with such passion politicians should take notes. அப்படின்னா என்னென்னா, இப்போது பீப்புளெலாம் வந்து ஒரு சில பகுதியில் ரொம்ப ஆவேசமாக பேசுவாங்க இல்லையா, ஏதாவது இவங்க போனாங்க அப்படின்னா கத்துவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி சம்திங் வாட் ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும், அதை கவனத்தில் வச்சுக்கணும், கன்சிடர் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. கவனத்தில் வச்சுட்டு அது அப்படியே லிபரலாக அவங்க தானே கத்துறாங்க அப்படின்னு விடாமல் அதை வந்து கவனமாக நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாமா. பர்சனேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இம்பார்ட்டன்ட் பர்சன், அதாவது ஏதாவது ஒரு விஐபியோ இல்லை ஒரு செலிப்ரிட்டியோ வந்து பர்சனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு பர்சனாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும், முக்கியமான ஒரு பர்சன், அவங்கள தான் வந்து அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் அப்படின்னா தரை அப்படிங்கிறது கிடையாது, சொல்கிறது பேசிக் ரீசன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, இதுதான் வந்து பேசிக் ரீசனாக இருக்குது, காரணமாக இருக்குது, இதான் வந்து அடிப்படையே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிரவுண்ட் அப்படிங்கிறது இங்கே. ஓகேங்களா. அன்எர்த் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து டிஸ்கவர் பண்ணுறது,
அன்கவர் பண்ணுறது, ஃபைண்ட், கம் அக்ராஸ், ரிவீல். ஒன்றும் இல்லை, அன்எர்த் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்ச விஷயத்த வெளியில் கொண்டு வருது, இதுதான். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வெளியில் கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் வந்து அன்எர்த். இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எர்த்துக்குள்ளே இருக்க விஷயத்த வெளியில் கொண்டு வருது அன்எர்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வருது தான் அன்எர்த் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். ஓகே, பக்கத்தில் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாரண்ட் அப்படின்னா என்னென்னா, இஃப் சம்திங் வாரண்ட் அ பர்டிகுலர் ஆக்ஷன், இட் மேக்ஸ் த ஆக்ஷன் சீம்ஸ் நெசசரி ஆர் அப்ராப்ரியேட் ஃபார் த சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒன்றும் இல்லை, வாரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணியிருப்போம். ஈவன் நம்ம டே டு லைஃபாக இருக்கட்டும் நிறைய கேட்டிருப்போம். வாரண்ட் அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாரண்ட் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கறது. எப்படி சொல்கிறது, பர்டிகுலராக வந்து அந்த விஷயத்துக்கு வந்து அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம், நெசசரியான ஒரு விஷயம். இப்போது வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு வாரண்ட் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து நீங்கள் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு நீடு இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பெர்மிஷன் தான் வந்து வாரண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, அவங்க வந்து கஸ்டடியில் இருக்கணுங்கிற நீடு இருக்குது, நீங்கள் அவங்கள விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் அவங்கள உங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணுது இல்லையா, அந்த பெர்மிஷன் லெட்டர் அப்படிங்கிறது தான் வந்து வாரண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த சுச்சுவேஷனுக்கு இது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வாரண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், கிவன் அப்படிங்கிறது ப்ரிப்போஷனில் என்ன சொன்னோம் ஆல்ரெடி, இது ஆக்சுவலி டெய்லி பார்க்குற வேர்ட் தான் இது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம கருத்தில் கொண்டு வருது, டேக்கன் டு அக்கௌண்ட், டேக்கன் டு கன்சிடர் பண்ணுறது, அதுதான் வந்து கிவன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரெஃப்யூசல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் அக்செப்டன்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்க மாட்டேன், நோ சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரெஃப்யூசல், மறுக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா இல்லவே இல்லை நான் பண்ணவே மாட்டேன் நம்ம மறுப்போம் இல்லையா, அதுதான் ரெஃப்யூசல் அப்படிங்கிறது. அக்னாலேஜ் அப்படிங்கிறது ரெஃப்யூஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு. என்ன அப்படின்னா அட்மிட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அலோவ் பண்ணுறது. ஓகே, எல்லாமே கிராண்ட், பர்மிஷன் கொடுக்குறது, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறது, அதான் வந்து அக்னாலேஜ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பொசசிவ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது பொசசிவ்னா என்னது, அதோட ஓனர் நமக்கு மட்டுமே. பொசசிவ்னா என்னது, தனக்கு மட்டும் தான் சொந்தம். ரொம்ப பொசசிவ்னஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் சில விஷயங்கள்லாம் சொந்தம், அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பொசசிவ் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அப்போ பொசசிவ் அப்படின்னா ஓன் நம்மக்கிட்ட, நம்ம அதுக்கு ஓனராக இருக்கிறது, இல்லை நம்ம கிட்டே இருக்கிற ஹேவிங், அந்த மாதிரி இருக்கிறது மீன் பண்ணுறது தான் பொசஸ் அப்படிங்கிற வேர்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைவர், பெகாசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பைவர் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஸ்பைவர் அப்படின்னா என்னன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுதான் software that enables a user to obtain, convert information about another's computer activities by transmitting data covertly from their hard drive. ஒன்றும் இல்லை, ஒரு பர்சனுடைய ஹார்ட் ட்ரைவ்லேருந்து ரகசியமாக வந்து அவங்க தரவுகளை வந்து அனுப்புகிறாங்க இல்லையா, டேட்டாஸ்லாம் வந்து அனுப்புகிறாங்க இல்லையா, அனுப்புறது மூலயமா மற்ற இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லையா, மற்றொரு கம்ப்யூட்டரில், அந்த கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ண முடியாத நம்ம சேகரிச்சிக்க முடியும், அவங்களுடைய டேட்டாவெல்லாம் நம்ம திருடிக்க முடியும், அதுதான் வந்து ஸ்பைவேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போது எனக்கு உங்களை பற்றின ஏதாவது நியூஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கே உங்கள் சாஃப்ட்வேரில் வந்து என்னோடய சாஃப்ட்வேர்லேருந்து உங்கள் சாஃப்ட்வேரில் ஸ்கேன் பண்ணி நான் வந்து அது மூலயமா திருடுறது. ஓகேங்களா? அதுதான் ஸ்பைவேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டிவ் அப்படின்னா லைக்லி ஆர் ப்ரோன் டு பி அஃபெக்டட் பை அ பர்டிகுலர் கண்டிஷன் ஆர் அக்யூரன்ஸ், டிபிக்கலி அண்ட் அன்வெல்கம்டு ஆர் அன்பிளசன்ட். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு அந்த மாதிரி எதாவது ஹேப்பன் அப்படின்னா எதாவது நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து நம்ம விரும்பாத ஒன்று, பொதுவாகவே நம்ம விரும்ப மாட்டோம், ஆனால் அது நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது நம்ம யாருமே விரும்பாத ஒரு விஷயம், அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷார்ட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா டு சம் எக்ஸ்டென்ட், இன் சம் வே or other used to convey inexistence or vagueness. inexactness or vagueness. ஒன்றும் இல்லை, டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னா ஒரு எல்லை வரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஷார்ட் ஆஃப் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அதுதான், ஏதோ ஒரு வகையில்
நம்மளுடைய தவறான தன்மை, தெளிவற்ற தன்மையை வந்து வெளிப்படுத்த பயன்படுத்துறது. அவங்களுடைய வேக்னஸ்ஸு இல்லை எக்ஸாக்டாக இல்லாமல் இருக்கிறது, தெளிவற்றது இல்லை தவறானதை அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும் இல்லையா, ஒஸ்ட் பிஹேவியர் அந்த மாதிரி அது ரொம்ப வேகாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்த யூஸ் பண்ணுறது தான் வந்து ஷார்ட் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு எல்லை வரை இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீடு பார்ப்போம் இல்லையா. சீடு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கைவிட்டுறது, ஒத்துக்கிறது, நான் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி சரண்டரெலாம் ஆகுறாங்க இல்லையா, அதுதான் வந்து சீடு அப்படிங்கிறது. இதுவும் நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டோன் வேலிங். ஆக்சுவலி இது ஒரு நியூ வேர்டாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்த எடிட்டோரியலில் இது ஒன்று மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸ்டோன் வேலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து the delaying or obstruction of a request, process or person by evasive behavior. ஓகேங்களா, ஒரு விஷயத்த வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்டோன் வேலிங். முட்டுக்கட்டை போடுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸாக்டாக ஏதாவது சொன்னால் உடனே ஒரு முட்டுக்கட்டை போடாத அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டுவாங்க இல்லையா. அவங்க எங்கேயாவது பிளான் பண்ணுவாங்க, நம்ம வந்து சடனாக என்ன பண்ணுவோம், நான் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணும்போது முட்டுக்கட்டையாக வந்து நில்லு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா. அதுதான் ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுறது, இல்லை வந்து இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைப்போம் இல்லையா. இல்லை இது வேண்டாம், இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம், இல்லை இதை வந்து தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு அவங்கள பேன் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம்ல, அதுதான் வந்து ஸ்டோன் வேலிங் அப்படிங்கிறது. இங்கே எவாசிவ் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க அதான் சொன்னேன், முட்டுக்கட்டை போடுறது, தவிர்க்கும் நடத்தை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மீனிங் வரும். அப்படின்னா என்னென்னா, அவங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கே ஏதாவது வேலையை பார்ப்போம் இல்லையா. அதுதான் இப்போ ஃபங்க்ஷன் ரிலேட்டிவிட்டிஸ்க்கெலாம் போக பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு உடம்பு முடியல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்டிங்கை போடுறோம் இல்லையா, அதான் வந்து எவாசிவ் பிஹேவியர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டிக் டு ஒன்ஸ் கன்ஸ். இது ஒரு ஃப்ரேஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஃப்யூஸ் டு காம்ப்ரமைஸ் ஆர் சேஞ்ச் டெஸ்பைட் கிரிட்டிசிசம். என்ன சொல்கிறாங்க, அதாவது கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒருத்தரை விமர்சிக்கிறது இல்லையா. விமர்சனங்கள் இருந்தாலுமே நிறைய விமர்சனங்கள் வருது அப்படிங்கும்போதும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, காம்ப்ரமைஸாக போகிறதில்ல, அந்த விஷயத்த வந்து மாற்றிக்க போகிறதும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, அப்படியே புடியாக நிற்கிறது. நிறைய விமர்சனங்கள் வரலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், என்ன வந்தாலும் நம்ம அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸோ இல்லை நம்ம பண்ணுற விஷயத்தையோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் மாட்டோம். அப்படிங்கிறது தான் ஸ்டிக் டு ஒன்ஸ் கன்ஸ். அப்படியே நான் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்டிக் டு ஒன்ஸ் அப்படியே ஸ்டிக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னவிலபிலிட்டி அப்படின்னா என்னது, naturally as a matter of course, necessity by force of circumstance. ஒன்றும் இல்லை, இன்னவிட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம், இந்த கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்கவே முடியாது, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்னவிலபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரூல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரூல்ஸ் போடுறாங்க, ஒரு விதி கொண்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆர்டர் போடுறது. ரூல்னா என்ன, இதை இப்படி தான் பண்ணணும், இதுக்கு இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, போகி அப்படின்றது ஒன்றும் இல்லை, எ பர்சன் ஆர் திங்க் தட் அ காஸ் ஃபியர் ஆர் அலாம். ஏதாவது ஒரு பர்சனோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸோ ஒரு பயத்தையோ இல்லை ஒரு எச்சரிக்கையோ ஏற்படுத்துறது, நம்மளை அலர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ ஒரு இப்போ நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது போனோம்னா ஏதாவது கெட்ட சகனம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனோ இல்லை ஏதோ ஒரு திங்கோ வந்து நம்மளை அலர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, பயமுறுத்துறது, எச்சரிக்கை செய்கிறது தான் வந்து போகி அப்படிங்கிறது. ஓகேங்களா, கிரெடிபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கிறது. ஓகேங்களா, கிரெடிபிள் அப்படிங்கிறது என்னது, இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை இது நம்பக்கூடிய விஷயந்தான், நம்பிக்கையான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கிரெடிபிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே, அண்டர்ஸ்கோருங்கிறதும் நம்ம ஆல்ரெடி எடிட்டோரியலில் பார்த்த வேர்ட் தான். ஓகேங்களா, ரிமெம்பர் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ண முடியுதான்னு. எம்பசைஸ் பண்ணுறது, அண்டர்ஸ்கோர் அப்படின்னா எம்பசைஸ். ஓகேங்களா, ஓகே, அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது, அண்டர்லைன் பண்ணி சொல்கிறது, அடிகோடிட்டு காட்டுறது அப்படிங்கிற மாதிரி
ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இது ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் எதுக்கு பண்ணுவோம், ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தானே பண்ணுவோம். ஸோ அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணுறது தான் ஒரு விஷயத்த வலியுறுத்தி சொல்கிறது. ஓகேங்களா. அலீக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது, இதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது. ஓகேங்களா. இதை இப்படி சொல்லலாம், உரிமை ரைட்ஸ் கேட்கலாம், அது மாதிரி. அலீகடு அப்படின்னா கூறப்பட்ட, ஆல்ரெடி அவங்களால இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அலீகடு அப்படின்னா பிரதம மந்திரியால் கூறப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அலீகடு அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஃபிம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு கம்பெனி அதை வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ரிமோட் அப்படிங்கிறது ஃபார் அவே, டிஸ்டன்ஸ், ஃபார் ஆஃப், ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ரிமோட். இப்போ ரிமோட் ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரிமோட் ஏரியானா அதுக்கு அங்கே வந்து பெருசாக ரொம்ப தூரத்தில் இருக்குது, பெரிய ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப இங்கேருந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரிமோட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் வைரஸை இண்டிகேட் பண்ணுதுமா. ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கிறது. அதாவது என்னென்னா, பிளான்ட்டுனா நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இடைச்சொருகள்லாம் இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க அப்படின்னா இடைச்சொருகள் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து இடையில சொருகிறது இல்லை அப்படின்னா அதை வந்து ரகசியமாக வச்சுருக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறது தான் வந்து பிளான்ட். சஸ்பிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மிஸ்கிவிங், டவுட், குவாம், வரினஸ் அப்படின்னா என்னென்னா, சஸ்பிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து சந்தேகப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சந்தேகப்படுறது, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறது, பதட்டமான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சஸ்பிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நமக்கு பதட்டம் எப்போ வரும், பயம் எப்போ வரும், ஏதாவது தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அலர்ட்னஸ் வரும் இல்லையா, அதுதான் வந்து சஸ்பிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ரிலே அப்பான் அப்படின்னா என்னது, ரிலேயான் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் இல்லை ஒரு ட்ரஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி வரும். ரிலே அப்பான் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, ஏதாவது ஒரு திங்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, அதை சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரிலே அப்பான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரை அப்படிங்கிறது இதுதான் எக்ஸாமின் பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ட்ரை அப்படிங்கிறது. ஓகேங்களா. டிஆர்ஒய் ட்ரை அப்படின்னா முயற்சி அப்படிங்கிறது கிடையாது, ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாமின் பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அன்சப்ஸ்டான்சியேட்டட் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலி இந்த வேர்டு ஸ்பிளிட் ஆகிருக்கு, இந்த வேர்டை வந்து அப்படியே அந்த இடையில உள்ள ஸ்லாஷ் மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கோங்க. அன்கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது ஆதாரமற்ற ஒரு விஷயம், இன்னும் உறுதிப்படுத்தலை, ஆதாரம் இல்லை, சரிபார்க்கப்படலை, அன்வெரிஃபைடு அப்படிங்கிறது தான் வந்து அன்சப்ஸ்டான்டியேட். ஓகேங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டு ஒன்றும் இல்லை, அந்த இடையில உள்ள ஸ்லாஷை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிளாட் அப்படிங்கிறது கன்ஸ்பிரேசி, இன்ட்ரிகியூட், சீக்ரெட் பிளான். ஒன்றும் இல்லை, பிளாட் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் பிளானாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சதி திட்டம் பண்ணுறது. கன்ஸ்பிரேசினா என்னது, சதி திட்டம் பண்ணுறது. இன்ட்ரிகியூனா என்னது, சூழ்ச்சி பண்ணுறது. சீக்ரெட் பிளான் அப்படின்னா ரகசிய திட்டம், அதான் சதி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பிளாட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ரைடான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவும் அதான் கிட்டத்தட்ட ரிலே அப்பான் மாதிரி தான், ஒரு விஷயத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ரிலே அப்பான், ரைடான் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான், டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஓகே, அடுத்து ஓவர்சீன் அப்படிங்கிறது மேற்பார்வையிடுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, அப்படியே மேலோட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேற்பார்வையிடுறது, சூப்பர்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஓவர்சீன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து பிஹேவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அப்ராப்ரியேட் ஆர் சூட்டபிள், இட்ஸ் ஒன்று என்ன சொல்லுங்கன்னா பொருத்தமான ஒரு விஷயம். பிஹேவ் அப்படின்னா பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சூட்டபிள் ஒன், அதுதான் வந்து பிஹேவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஃப் தி டே அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. இது என்ன சொல்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் அட் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கதை சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து ஆஃப் தி டே அப்படிங்கிற ஃப்ரேஸை இண்டிகேட் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதுதான் ஆஃப் தி டே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
போஸ்ட் அப்படிங்கிறது என்னது? கான்ஸ்டியூட், ப்ரெசன்ட், கிரியேட், காஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அமைக்கிறது, அதுக்கான ரீசன் கொடுக்கறது, அதான் வந்து போஸ்ட். இம்பிடிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹிண்ட்ரன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், அப்ஸ்ட்ரக்கல், பேரியர். இம்பிடிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா தடை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு அதாவது ஒரு விஷயத்த பண்ண விடாமல் திரும்ப திரும்ப வந்து ஒரு பேரியராகவே இருக்கிறது, அதுக்கு தடையாக இருக்கிறது. ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னாலும் தடை தான். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வேர்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து குரூப்பில் ஷேர் ஆகிடும். மறக்காமல் பிடிஎஃப் தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிறைய அதில் எக்ஸசைஸும் அட்டாச் பண்ணி தான் அனுப்புகிறேன். ஆக்சுவலி இது லைவ் அப்படின்னா நானே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டலாம். பட்டு ரெக்கார்டடாக கொடுக்கும்போது மொத்தமாக சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் அப்கமிங்கில் வேணாலும் அதை எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வீக்லி வர இடியம்ஸ் ஃப்ரேஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 10 minutes வீடியோ அந்த மாதிரி டெய்லியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வரும். அதையும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.